ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மகா. நம்ம தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் இருக்கிற ஒரு செயலுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசுவோம் பார்த்தீங்களா. அவன் சாப்பிடவே இல்லைங்க, நான் அவனை பார்க்கவே இல்லை, அவங்க இங்கே வரவே இல்லை. பாருங்களேன், எல்லா சென்டென்ஸ்லையுமே நம்ம சொல்லக்கூடிய வேர்பில் ஒரு அழுத்தம் கொடுத்து சாப்பிடவே, வரவே, இந்த மாதிரிலாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா. இந்த வீடியோவில் இந்த மாதிரி தமிழ் வாக்கிங் இங்கிலீஷில் நம்ம சூப்பராக பேசலாம். அதை எப்படி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு கடந்த காலத்தை வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்களேன், ஒரு செயல் நடக்கவில்லை, ஒரு செயல் நடக்கவில்லை அப்படிங்கிறத பேச வரும்போது பாருங்களேன், ஒரு சென்டென்ஸ் இருக்கேன், அவன் சாப்பிடவில்லை. சிம்பிளாக சொல்லிருக்கோம், அவன் சாப்பிடலங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை எப்படி பேசுகிறேன் இங்கிலீஷில்? சிம்பிள் தான், எல்லாருக்குமே தெரியும். He didn't eat. அவன் சாப்பிடவில்லை, அவன் சாப்பிடல. He didn't eat, he didn't eat. இப்போ இங்கே நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்லக்கூடிய வேர்புக்கு எந்த ஒரு அழுத்தம் கொடுக்காம சிம்பிளாக சொல்லியிருக்கோம், அவன் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு. He didn't eat, அவ்வளோதான். இப்போ அடுத்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க, அவன் சாப்பிடவே இல்லை. இப்போ இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒரு செயலுக்கு நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து பேசியிருக்கோமா. அவன் சாப்பிடவே இல்லை, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு செயல் 0% கூட நடக்கவில்லை, துளி கூட நடக்கவில்லை. அந்த செயலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து எம்பசிஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம் அப்படின்னா பாருங்களேன், He didn't eat at all. At all, ஓகேங்களா? He didn't eat at all. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு செயலுக்கு அழுத்தம் கொடுக்கணும், கொஞ்சம் கூட சாப்பிடல, துளி கூட சாப்பிடல. சொல்லும் பார்த்தீங்க, எங்க அவன் கொஞ்சம் கூட சாப்பிடலங்க, அவன் துளி கூட சாப்பிடலங்க. இதை நம்ம ஷார்ட்டாக இப்படி சொல்லுவோம், அவன் சாப்பிடவே இல்லைங்க. சொல்லும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் இங்கிலீஷில் சூப்பராக பேசலாம். அதுக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட், டிடன்ட், வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் அட் ஆல். தட்ஸ் ஆல். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தாங்க. நீங்கள் பாருங்களேன், சப்ஜெக்ட் என்ன, ஹீ, டிடன்ட் இந்த இருக்குது, வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஈட், அட் ஆல், அட் ஆல். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் சூப்பராக பேசியிருக்கோம். இந்த தமிழில் நம்ம இப்படி தான் பேசுவோம். அவன் சாப்பிடவே இல்லைங்க, he didn't eat at all. ஈஸியாக இருக்கா? இந்த அட் ஆல் இதை நம்ம கடைசி போட்டு பேசணும், மறந்துடாதீங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு செயலுக்கு எம்பசிஸ் பண்ணி நெகட்டிவாக சொல்கிறோம் பார்த்தீங்களா. போகவே இல்லைங்க, அவன் வரவே இல்லை, நான் அவனை பார்க்கவே இல்லை, அவங்க விளையாடவே இல்லை, அவன் எக்ஸாம் எழுதவே இல்லை. ஸோ ஒரு செயலை நம்ம கடந்த காலத்தில் ஒருத்தங்க செய்யலை அப்படின்னு சொல்ல வரோம், அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எம்பசிஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்ல வரும்போது தான் அட் ஆல் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக போட்டு பேசணும். ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, அதனால் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நான் இங்கே ரொம்ப சிம்பிளான 3 தமிழ் சென்டென்ஸ் இருக்கேன். இந்த 3மே பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்ததை பற்றி நம்ம பேசியிருப்போம். அதாவது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் இங்கே இருக்குது, ஓகேங்களா. நம்ம அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டால் அப்படிங்கிறத நம்ம எங்கே அதிகமாக பயன்படுத்தி பேசுவோம் அப்படின்னா, அதிகமாக பாஸ்ட் டென்ஸில் தான் வச்சு பேசுவோம், ஓகேங்களா. ஓகே, எப்படி பேசுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் எழுதவே இல்லை. சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் நேற்று வீட்டு பாடம் எழுதவே இல்லைங்க, ஹோம்ஒர்க் எழுதவே இல்லை. சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு செயலை நான் செய்யலை அப்படிங்கிறதுக்கும் ஒரு செயலை நான் செய்யவே இல்லை அப்படிங்கிறதுக்கும் அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? ஒரு செயலை நான் செய்யலை அப்படின்னா அங்கே நீங்கள் டிடன்ட்டோடு நீங்கள் பேசி முடிச்சிடணும் வேர்ப் வச்சு. அதுவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயலை நான் செய்யவே இல்லை, கொஞ்சம் கூட செய்யலை அப்படிங்கிற நீங்கள் எங்கே பேச வரீங்களோ அங்கே நீங்கள் கடைசியாக அட்டால் வச்சு பேசணும், ஓகேங்களா. பேசலாமா? நான் எழுதவே இல்லை, ஆன்சர் பண்ணுங்கள் பக்கம், வாயை திறந்து பேசுங்க, காமெண்ட்டில் டைப் பண்ணுங்க பக்கம். நான் எழுதவே இல்லைங்க, எப்படி சொல்லலாம்? நான், சப்ஜெக்ட் ஐ, நெக்ஸ்ட் டிடன்ட், நெக்ஸ்ட் வேர்ப் என்ன, எழுதுறது தான். எழுதுக்கான சொல்ல இங்கிலீஷில் ரைட். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு செயலுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்கிறதுனால எழுதவே
அந்த எழுதவே அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்காக தான் அட் ஆல் அப்படிங்கிறது நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா, ஒரு சென்டென்ஸில் கடைசியாக தான் வரணும். பாருங்களேன், சப்ஜெக்ட், didn't, verb, at all. ஈஸியாக இருக்கா? ஐ didn't write at all, நான் எழுதவே இல்லைங்க. ஓகே, அடுத்து பாருங்களேன், அபி படிக்கவே இல்லை. எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். அபி படிக்கவே இல்லை. அபி didn't study at all. That's all. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அபி didn't study அப்படின்னா அபி படிக்கலை அப்படின்னு அர்த்தம். இங்கே at all வச்சு பேசும்போது படிக்கவே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், அவன் பதிலளிக்கவே இல்லை. சொல்லுவோம் பார்த்தீங்களா, எங்கள் டீச்சர் எவ்வளவோ கேட்டாங்க, அவன் ஆன்சர் பண்ணவே இல்லை. எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ண பார்க்கும். அவன் he didn't answer at all. He didn't answer at all. அவன் பதிலளிக்கவே இல்லை. ஈஸியாக இருக்கா? இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் தான். இந்த 3 சென்டென்ஸுமே நீங்கள் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு செயலுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம பேசியிருப்போம். படிக்கவே, பதிலளிக்கவே, அவ்வளோதான். இப்போ இந்த சென்டென்ஸில் இருக்கிற எல்லா சென்டென்ஸும் நல்லா கவனிங்க. ஒரு அழுத்தம் கொடுக்காமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கடைசி இருக்கிற அட் ஆல் அப்படி நீங்கள் எடுத்துருங்க. கடைசி இருக்கிற என்ன பண்ணணும், அட் ஆல், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ இங்கே பாருங்களேன், நான் எழுதலை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம், ஐ டிடன்ட் ரைட். ஐ டிடன்ட் ரைட், நான் எழுதலை. இப்போது இந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்புக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா நான் எழுதவே இல்லை, இப்போ தான் அட் ஆல் வரும். ஓகேங்களா, ஐ டிடன்ட் ரைட் அட் ஆல். அடுத்து பாருங்கள், அபி படிக்கலை அப்படின்னா எப்படி சொல்லுவோம், அபி டிடன்ட் ஸ்டடி. இப்போ அபி படிக்கவே இல்லை அப்படின்னா கடைசியாக அட் ஆல் வரும். ஓகேங்களா, அபி டிடன்ட் ஸ்டடி அட் ஆல். தேர்ட் பாருங்கள், அவன் பதில் அளிக்கலை, அவன் ஆன்சர் பண்ணல அப்படின்னா அது சிம்பிளாக சொல்கிறோம், ஹீ டிடன்ட் ஆன்சர். இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, அவன் பதில் அளிக்கவே இல்லை அப்படின்னா ஹீ டிடன்ட் ஆன்சர் அட் ஆல். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்டென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாருங்கள், நான் அவனை பார்க்கவே இல்லை. சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் அவனை பார்க்கவே இல்லைங்க. எப்படி நம்ம இதை சொல்லலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா வேர்புக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்து தான் நம்ம பேசியிருக்கோம். பார்க்கவே, சாப்பிடவே, புரியவே. எப்படி பேசலாம், நான் அவனை பார்க்கவே இல்லை. நான் டிடன்ட் என்ன செயலை செய்யவில்லை, பார்க்கவே இல்லை. பார்க்கறதுக்கு சொல்லுங்க, சி. ஐ டிடன்ட் சி, நான் பார்க்கவே இல்லை. யாரை பார்க்கவே இல்லை, அவனை, ஹிம் at all. That's all. I didn't see him at all. I didn't see him at all. நான் அவனை பார்க்கவே இல்லை. நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அவன் என்னை பார்க்கவே இல்லை எப்படின்னா அப்படி சொல்லலாம், அவன் என்னை பார்க்கவே இல்லை. இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லுங்கள். அடுத்து பாருங்களேன், அவன் அதை சாப்பிடவே இல்லை. எங்க அவனுக்கு நீங்கள் அதை கொடுத்துட்டு போனீங்க, அவன் சாப்பிடவே இல்லைங்க, அப்படியே வச்சுட்டு போயிட்டான். அவன் சாப்பிடல அப்படிங்கிறதுக்கும் அவன் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறதுக்குள்ள அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? அவன் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறதுல இந்த இடத்துல அந்த வேர்புக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம சொல்கிறோம். அவன் சாப்பிடவே இல்லைங்க, அதை எப்படி சொல்லலாம், அவன் he didn't eat. he didn't eat அப்படின்னா அவன் சாப்பிடவே இல்லை. எதை, அதைனா that அப்படின்னு சொல்லலாம். at all. எங்களுக்கு புரியவே இல்லை. அவங்க ஏதோ சொல்லிட்டு போனாங்க, எங்களுக்கு புரியவே இல்லை. டீச்சர் பாடம் எடுத்தாங்க, எங்களுக்கு புரியவே இல்லை. சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்படி சொல்லலாம், we didn't understand at all. we didn't understand அப்படின்னா எங்களுக்கு புரியலை அப்படின்னு அர்த்தம். இங்கே at all அப்படின்னு சேர்த்து பேசும்போது இங்கே understand அப்படிங்கிற verb நம்ம எம்பசைஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம பேசுகிறோம். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ராஜா என்ன கூப்பிடவே இல்லை. ராஜா எல்லாத்தையும் கூப்பிட்டான், ஆனால் ராஜா என்னை கூப்பிடவே இல்லை, என்னை மட்டும் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ராஜா என்னை கூப்பிடவே இல்லை, ஆன்சர் பண்ணுங்க. ராஜா didn't call me at all. நல்லா கவனிங்க, ராஜா didn't call me அப்படின்னா ராஜா என்னை கூப்பிடலை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நம்ம
இங்கே இருக்கிற வேர்புக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கூப்பிடவே அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் அட்டால் வச்சு பேசணும். ஓகேங்களா? ராஜா டிடன்ட் கால் மீ அட் ஆல். ராஜா டிடன்ட் கால் மீ அட் ஆல். ராஜா என்ன கூப்பிடவே இல்லை. அவர்கள் இங்கே வரவே இல்லை. கேட்பாங்க, அவங்க இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அவங்க இங்கே வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க வரவே இல்லைங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர்கள் இங்கே வரவே இல்லை. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். அவர்கள் தே டிடன்ட் கம் எங்க ஹியர் அட் ஆல். இந்த வர்றதை நம்ம கம் அப்படின்னு சொல்லுவோம். வரவே ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, வரவே, அங்கே தான் அட் ஆல் வரும். ஓகேங்களா? தே டிடன்ட் கம் ஹியர் அட் ஆல். தே டிடன்ட் கம் ஹியர் அட் ஆல். அவர்கள் இங்கே வரவே இல்லை. அவள் என்னிடம் பேசவே இல்லை. எப்படி பேசலாம்? She didn't talk to me at all. That's all. She didn't talk to me at all. அவள் என்னிடம் பேசவே இல்லை. நீங்களும் என்ன பண்ணுங்கள், நிறைய சென்டென்ஸை பேசுங்க. நான் அவளிடம் பேசவே இல்லை, அவங்க எங்கள் கூட பேசவே இல்லை, எங்ககிட்ட பேசவே இல்லை. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நிறைய சென்டென்ஸை மாற்றி வேர்பை மாற்றி சப்ஜெக்டை மாற்றி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அட்டால் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பேசணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்புக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஓகேங்களா? பேசவே, வரவே, கூப்பிடவே. ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன். அவள் எங்களுக்காக சமைக்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம பேச்சுவழக்கில் பேசுவோம். அவள் எங்களுக்காக சமைக்கவே இல்லைங்க. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். அவள், ஷீ, இந்த மாதிரி பின்னாடியே என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு சின்ன வேர்டுக்கும் இங்கிலீஷில் என்ன வரும் நல்லா புரிஞ்சு பேசி பழகுங்க. ஒரு 4-5 நாள் அதை பேசி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டிடன்ட் குக். அவள் சமைக்கவில்லை. யாருக்காக சமைக்கவில்லை? எங்களுக்காக. ஃபார் அஸ். ஷி டிடன்ட் குக் ஃபார் அஸ். அவள் எங்களுக்காக சமைக்கவில்லை. நல்லா கவனிங்க. ஷி டிடன்ட் குக் ஃபார் அஸ் அப்படின்னா அவள் எங்களுக்காக சமைக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ கடைசியாக இங்கே அட் ஆல் வச்சு பேசும்போது இங்கே சமைக்கவே, அந்த வேர்புக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அவள் எங்களுக்காக சமைக்கவே இல்லை. She didn't cook for us at all. அவள் எங்களுக்காக சமைக்கவே இல்லை. அடுத்து பாருங்கள். நீ அதை முயற்சி செய்யவே இல்லை. நீ ட்ரை பண்ணியிருக்கணும், நீ முயற்சி பண்ணவே இல்லைல்ல. எப்படி உனக்கு கிடைக்கும்? எப்படி பேசலாம்? நீ, you didn't try that at all. யூனா நீ, didn't அப்படின்னா ஒரு செயலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன செயல்? ட்ரை, முயற்சி செய்கிற ஒரு செயல். that அப்படின்னா அதை. at all அப்படின்னா அந்த செய்யவே, அந்த செயலுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் at all. அவ்வளோதான். யூ didn't try that at all. நீ அதை முயற்சி செய்யவே இல்லை. அடுத்து பாருங்களேன். அவன் எனக்காக காத்திருக்கவே இல்லை. அவன் எனக்காக காத்திருக்கவே இல்லை. அவனுக்காக வெயிட் பண்ணவே இல்லை. அவன் வாட்டுக்கு போயிட்டான். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். He didn't wait. யாருக்காக? எனக்காக. அப்போ காக அப்படின்னா ஃபார், எனக்காகனா ஃபார் மீ. He didn't wait for me அப்படின்னா அவன் எனக்காக காத்திருக்கவே இல்லை. அந்த காத்திருக்கவே ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம்ல, அங்கே தான் at all அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மீயோடு நிப்பாட்டிங்க அப்படின்னா he didn't wait for me அப்படின்னா அவன் எனக்காக காத்திருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இங்கே at all சேர்க்கும் போது காத்திருக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களுடைய ஃபீட்பேக், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க மறக்காமல் காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கவனமாக கவனிங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு பாருங்களேன். அவன் அதை நம்பவே இல்லை. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவள் அதை நம்பவே இல்லை. நல்லா கவனிங்க. அந்த நம்பவே, அந்த வேர்புக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் at all அப்படிங்கிறத பேசுகிறோம். ஓகேங்களா? He didn't believe that. ஹீனா அவன், didn't அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். believe அப்படின்னா நம்புறது, that அப்படின்னா அதை, at all அப்படின்னா அந்த நம்பவே, அந்த வேர்புக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. He didn't believe that at all. He didn't believe that at all. அவன் அதை நம்பவே இல்லை. நெக்ஸ்ட் ஒன். நான் அதை செய்யவே இல்லை. நான் அதை செய்யவே இல்லை. எப்படி சொல்லலாம்? I didn't do that
at all. That's all. Next one. நாங்கள் தூங்கவே இல்லை, நேற்று ஃபுல்லாக கொசு கடிங்க. நாங்கள் தூங்கவே இல்லை, நேற்று ஃபுல்லாக கரண்ட் இல்லை, தூங்கவே இல்லை. சொல்ல பார்த்தீங்களா? We didn't sleep at all. That's all. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன கேள்வி வரும். மகா, இங்கே வரக்கூடிய பிலீவ், டூ, ஸ்லீப் இது எல்லாமே V1 தானே இருக்குது, ஆனால் V2 தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் நீங்கள் didn't வச்சு நீங்கள் பேசுகிறீங்களோ, நெகட்டிவ் ஃபார்மில் பேசுகிறீங்களோ, அதை ஃபாலோ பண்ணி இட் ஷுட் பி V1 தான் வர வேண்டும். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? ஓகேங்க. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த அட் ஆல் அப்படிங்கிற இந்த சின்ன ஃப்ரேஸை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்காக வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளே வரும். ஸோ தயவுசெய்து உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க் எங்களுக்கு தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.